இங்க எங்கடா வந்த? நான் தட்டா பிடிக்க வந்தேன். தட்டா இங்க இருக்குது, தட்டா அங்க இருக்குது, போ. தாத்தா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் கோழி பிடிக்க வந்தேன். கோழியா? பின்ன என்ன ஆனையா? போடா. தாத்தா கோழி அங்க இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பிடிப்போம். அது பெரிய கோழி, உன்னால பிடிக்க முடியாதுடா. அது நான் பிடிக்கிறேன். நீ குஞ்ச பிடிக்கத்தான் லாயக்கு. பரவாயில்ல. யாரா குஞ்சு பைய? Den 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 data 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 den den டேய் ராஜாமணி வாடா இங்க. என்னம்மா? இங்க வாடா. ஏண்டா? Den 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 data den 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 data den 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 data den 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 data den 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 data den 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 data den 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 data. அம்மா 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 என் ரூம்ல இருந்த பெட்டி இல்லங்க தெக்க இருக்கிற சின்ன ரூம்ல வச்சிருக்கேன். ஏ அந்த ரூம ராதிகாவுக்கு கொடுத்தாச்சு. ராதிகாவா? யார் அது? நல்ல கேட்டியே, என் அண்ணன் பொண்ணுடா. டெல்லியில இருக்கிற சேகர் மாமாவோட மக. ஐயோ, அந்த மூக்கொழுகிட்டு குள்ள கத்திரிக்க மாதிரி தலையெல்லாம் பேனோட சுத்துச்சே, அந்த அசிங்கமா? போடா, இப்ப போய் பாரு. தங்கச்சில மாதிரி நல்ல தகதகன்னு இருக்கா. அவ டெல்லியில நல்ல சௌகரியமா வளர்ந்து பொண்ணாச்சே, கொஞ்சமாவது நல்ல ரூமா கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் உன் ரூமா கொடுத்தாச்சு. நோ அதெல்லாம் முடியாதுமா. ஏ ரூம் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. மரியாதையா மூட்டு முடிச்சலாம் தூக்கிட்டு அவளே வெளியே போக சொல்றியா, இல்ல நான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுமா? சும்மா கலாட்ட பண்ணாதடா. அவளே 16 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்கா. இத பாரு, கூட அவங்க பாட்டி வேற வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தாவே ஒரு மாதிரியா தெரியுது. உன் விளையாட்டெல்லாம் அவங்க கிட்ட வச்சுக்காத. அது மட்டும் இல்ல, நம்ம கோவில் திருவிழாவில அரங்கேற்றத்துக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. அது முடிஞ்சதும் அவ அப்பா அம்மா கூட அமெரிக்கா போயிடுவாளாம். போட்டுமே, அமெரிக்கா எல்லாம் அடிபடிக்க போட்டோம். அதை பத்தி எனக்கு என்ன? போடா. அரங்கேற்ற கோயில தானே, என் ரூம்ல கடந்து குதிக்க போறா. இதோ பாரு, நான் சொல்றது கேளு. ராதிகாவோட ஜாதகத்துல இங்க ரொம்ப நாள் தங்க கூடாதுன்னு இருக்கான். அதனால பெரியப்பா அவ விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காரு. நீ அடக்க ஒடுக்குமா நடந்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது இங்க குடு. நான் அடக்க ஒடுக்குமா நடந்துக்கணும். ராதிகா பாக்கணுமே, எந்த பக்கம் இருப்பா? அந்த பக்கமா இந்த பக்கமா? இந்த பக்கம். கோசு. எங்க மாமா ஒரு திமிர் பிடிச்ச ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிருக்காரு.
அந்த ஃபேமிலியில வந்த ராதிகாவா நீ? எங்க அம்மா சொன்னாங்க தங்க செல மாதிரி தகதகன்னு இருப்பான்னு. பார்த்தா சைனீஸ் பட்டர் மாதிரில இருக்கு நீ. ஓய் கொஞ்சம் கிட்ட வா, நல்லா பார்க்கணும். வேண்டாம். நில்லு நில்லுன்னு சொல்றல. ஓய் இந்த வீடு எனக்கு தண்ணி பட்ட பாடு. நீ எங்க ஓனாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஆமா, உன்னை நில்லுன்னு தானே சொன்னேன். ஏன் ஓடுற? டெல்லி தமிழ்ல நில்லுனா வேர்டுன்னு அர்த்தமா? எங்க போற? பாட்டிக்கிட்ட போறேன். பாட்டிக்கிட்டு தானே? வா, நான் கூட்டு போறேன். வா, நான் கூட்டு போறேன். வேண்டாம். ஏன் நான் கூப்பிட்ட வரமாட்டியா? நில்லு. ஏய் ஏய் நில்லு. இவ என்ன? இந்த தூக்கி போடுங்க. தூக்கி போடுங்க. வாங்குறல்ல, தூக்கி போடுங்கங்கறல்ல. பக்கத்துல வந்தாதான் தருவேன். கொடுங்க. கொடுக்குறேன், கிட்ட வா. வேண்டாம். ஏய் நீ கொஞ்சம் வாமா. வந்துட்டேன். என்ன பாட்டி, ஏன் கூப்பிட்டீங்க? இங்க வாடா ராஜா. இத பாருங்க, இவன் தான் கண்ணன். என் பெரிய பொண்ணு சுந்தரியுடைய மகன். எங்க வீட்டுக்கு மூத்த பேரன். இவங்க ராதிகாவோட பாட்டி. ஹலோ. சின்ன பையனா இருப்பான்னு நினைச்சேன். இவ்வளவு பெரியவனா இருக்கானே. மகேஸ்வரி, இவன் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப எம்எஸ்சிலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கும் மூர்த்தின்னு ஒரு பேரன் இருக்கான். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ராதிகா, அவன் இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அவனும் ராதிகாக்கு மரமாப்ல. 2 பேரும் மேல் படிப்புக்காக அமெரிக்காக்கு போறாங்க. சம்பந்தி அம்மா, படிப்பு விஷயத்துல கீழன்னா மேலன்னா நம்ம பையன் இருக்கானே, கர்நாடக சங்கீதத்தை அப்படியே கரைச்சு குடிச்சு வச்சிருக்கான். கதை எழுதுறான், பாட்டு எழுதுறான், மியூசிக் போடுறான், இன்னும் என்னென்னமோ செய்யறாம்மா. சகல கலா வல்லவன். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நீ வேற என்ன லோட லோடான்ற? நீங்க சொல்றது ராமாயணம் மாதிரி இருக்கு, நான் சொல்றது திருக்குறள் மாதிரி. என் பேர மூர்த்திக்கு கர்நாடிக்னா பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் வெஸ்டர்ன் தான். ஆனா ராதிகா பிரமாதமா பரதம் ஆடுவா. அரங்கேற்றத்துக்கு தானே வந்திருக்கா. ஏய் ராஜாமணி, இந்த வருஷத்து திருவிழா ரொம்ப கம்பீரமா இருக்கும். சரி சரி. இது மாதிரி ஒரு திருவிழாவை இனிமே நடத்த முடியாதுங்கிற அளவு. சரி. என் பேரன் பாடுவான், என் பேத்தி ஆடுவா. சுத்துப்பட்டுல இருக்கிற அத்தனை கிராமத்து ஜனங்களும் ஒண்ணா உட்கார்ந்து பார்க்கணும். அதுக்கு என்ன, இப்பவே ஒத்திக பார்த்துட்டா போச்சு. கண்ணா நீ பாடு, நான் மிருதங்கம் வாசிக்கிறேன். ராதிகா, உன் கழுத்துல இந்த செயின் எங்க? கழட்டி பெட்டில வச்சிருக்க. ஓஹோ. நிறுத்தா. ஏடா நேரம் கட்ட நேரத்துல வந்து ஊழையிடுற? வீடா என்ன? ஏன் மேல ஏன்டா கோவப்படுற? நீ தானே 9 மணிக்கு வந்து ஊழையிட சொன்ன. ராமா ரிகல்சல் கூட்டு போறதுக்காக வந்தேன். ஓ, மறந்தே போச்சு. நான் இன்னைக்கு வர முடியாது. வர முடியாதா? ஏன்டா? வர முடியாதுன்னா முடியாது, விட்டேன். டேய் கண்ணா, நான் காலையில 6 மணில இருந்து பல்லு கூட தேய்க்காம தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சி சுமாரா 2 பொண்ணை பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி இருக்கேன். நீ ரிகல்சலுக்கு வரலைன்னா என் துணியில வேற மாதிரி நினைச்சிருவாங்க. அதுக்கு இல்லடா, எனக்கு டெல்லியில இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? மினிஸ்டரா? என் மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. அவ்வளவு சுத்தி ஏன்டா சொல்ற? மாமாவுக்கு மாமியார்னு சுருக்கமா சொல்ல.
கிழவியா இருக்க போறாங்க. கிழவி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் உனக்கு உங்க வீட்டுல 2 தாத்தா பாட்டி சின்னம்மா அம்மான்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்ட? அவங்க கிட்ட நான் தானே இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓஹோ. ஏய் கண்ணா, நீ உங்க சின்ன தாத்தா கிட்ட சொல்லி இன்னைக்கு ரிகர்சலுக்கு போகணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது. சின்ன தாத்தாவா எனக்கு ஒன்னே போடுவார். அவர் தான் சொல்லியிருக்காரு, டே கண்ணா நீ எங்கேயும் போகாத, அவங்க கூட இரு, அவங்க நீ தான் பாத்துக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காரு. வேற வழியே இல்லையாடா? யாரே கண்ணனா? ஐயோ சின்ன தாத்தா. தாத்தா நான் தான் இங்கதான் இருக்கேன். பட்டம்படி வாங்கிட்டு வா, பட்டம்படி வாங்கிட்டு வா. வா வா. தாத்தா காலையில தானே இவ்வளவு பெரிய டப்பா வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள தீத்திட்டீங்களா? மூஞ்சில இருக்கிறது என்ன மூக்கா பீரங்கியா இப்படி போட்டு திணிக்கிறீங்க? அட அயோக்கிய பயல, நீ சொல்லித்தானே நான் சொன்னேன். இதுக்குத்தான் இந்த சின்ன பசங்களோட எல்லாம் சவகாசம் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. டேய் இரு, ஒன்னு அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். சரி பொடி வாங்கிட்டு வர சொன்னார்ல, வா போலாம். அதெல்லாம் முடியாது, கெஸ்ட் வந்திருக்காங்க. டேய் முடியாது போடா. ஐ இதுல ஏதோ சம்திங் இருக்குடா. என்ன? புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? டில்லி மாமா மாமியார். என்ன டெல்லி மாமா மாமியார்? என்ன கிழவியானாலும் கிழவியானாலும் நீ பிள்ளை வரச்சு. தீபு வா வா உள்ள போய் தூங்கலாம். தூக்கம் வந்துச்சுன்னா உள்ள போய் தூங்க வேண்டியதானே? வசந்தி இந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள வைமா. மா அவங்க எல்லாம் எங்க? யாரு? நம்ம வீட்டுல உள்ளவங்க தான். நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. நீ இன்னும் தூங்கல? நான் தூங்குறேன், நீ போய் தூங்கு. என்னடா ராஜா, நீ இன்னும் தூங்க போலியா? தூங்குறேன் பாட்டி. பாட்டி அவங்க எல்லாம் எங்க? யாரு? அதான் டெல்லில இருந்து வரல அவங்க. மகேஸ்வரியா? அவங்க எல்லாம் தூங்க போயிட்டாங்கப்பா. டேய் கண்ணா, நீ யார தேடுற? பாட்டியா இல்ல பேத்தியா? நான் பாட்டியா? ஐயோ இது ஒரு வேலையே இல்லையே. பேசாம ரிஹர்சலுக்கே போயிருக்கிறோம் போல இருக்கு. போறீங்க? யாரு? நீயா? நீ எப்போ வந்த? இவ்வளவு பெருசா முன்னாடி நிக்கிற கண்ணுக்கு தெரியாத? கண்ணெல்லாம் தெரியுது. வாங்கிட்டு வரட்டா? என்னத்த? பட்டணம் பொடி. ஏண்டா அயோக்கிய போயல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பொடி வாங்கிட்டு வர சொன்ன. அப்ப நீ என்ன சொன்ன? அது ஏதோ ஒரு மூட்ல சொன்னேன். ஓஹோ, அப்பப்ப உனக்கு ஒரு மூடு வருமா? வருதே. வருதா? அயோக்கிய போயல, ஏன் மூட கட்டாதம் இல்லாம வேணா நான் சொல்றேன். வேணா பேசுறேன். விடல என்னடா பண்ணுவ? நான் தட்டாம் பிடிக்க போகும்போது சின்ன தாத்தா. ஐயோ அட பரதேசி பயல, தட்டா பூச்சி. தட்டா பிடிக்க போகும்போது ஒண்ணு இல்ல. எனக்கும் தெரியும் பூச்சி விஷயம் எனக்கும் தெரியும். என்ன அணுகுண்டு விஷயமா விவரமா கேக்குற? இவன் தட்டா பூச்சி பிடிக்க போகும்போது நான் தலையில துண்டை போட்டுக்கிட்டு போனேன், அந்த விஷயத்த சொல்றான். இல்ல பெரிய விஷயமா? இல்ல அப்புறம் என்னடா? நீ போ, பொடி வாங்கிட்டு வா, அவனை கூட்டு போ. இப்பதானே வேணாண்டீங்க. வேணும், அந்த இழுச்ச வாயனை கூட்டிட்டு போ. போதும் போடா. என்னடி நீ இப்படி பாக்குற? இது வழக்கம் தானே, பார்த்து என்ன பிரயோஜனம்? பாத்துக்கிட்டே இரு. என்ன இப்படி போறீங்க? பெட்ரூம் இந்த பக்கம் இருக்கு, இப்படி போங்க. பெட்ரூம் எல்லாம் மாத்திட்டியா? செய்வீங்களா? ஹலோ. ஆமா நேத்து என்னாச்சு உனக்கு? என்ன பார்க்கும் போதெல்லாம் தளரிக்க ஒண்ணு. சரி அதை விடு. தாங்க தரேன், ஆனா இப்ப இல்ல. இது இன்னும் கொஞ்ச நேரம் என்கிட்டே இருக்கட்டும். நேத்து பாட்டு கேட்டப்பவே சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன? செயின் திருட்டு போச்சுன்னு. திருடு யாருன்னு காட்டி கொடுத்திருப்பேன். காட்டி கொடுத்திருந்தா நானே சொல்லிருப்பேனே. டெல்லி பாட்டி, நான் திருட நினைச்சது செயினை இல்ல, அந்த செயினை தாங்குற நெஞ்சுக்குள்ள இதயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் எனக்கு தேவைன்னு. அத எனக்கு தந்துறியா? எது? இதயத்தை. செயினை கொடுங்க. செயினை கொடுத்தா தருவியா? செயினை தாங்க, நான் போகணும். ஏய் நில்ல, எங்க போறேன்? ரொம்ப அவசரம். ஆமா அங்க ஏதாவது விசேஷம் இருக்கா? எங்க? உங்க டெல்லியில. எங்க ஊர்ல இருக்கிற அழகான இடங்கள் மாதிரி உங்க ஊர்ல இருக்கா? கொஞ்சம் கலர் கலரா பொண்ணுங்க இருக்காங்களா? அவங்க நிறைய இருக்காங்க. ஏன் இப்படி போய் சொல்ற? இருக்கிறதெல்லாம் இந்த கோலத்துல தானே இருக்கும், பொப்புன்னு சைனீஸ் பட்லர் மாதிரி. செயினை தாங்க, நான் போகணும். அதுக்குள்ள கோவமோ? செயினை கொடுங்க, நான் போகணும். சரி இந்தா எடுத்துக்க. என்னது? கை.
என்ன பண்ண போறீங்க? பல்ஸ் செக் பண்ண போறேன். விடுங்க. ஏய் நில்லு. இது பார், சொன்னா கேட்கணும், இல்ல எனக்கு கோவம் வந்துரும். கோவம் வந்தது கடிச்சு கொதறிடுவேன். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நான் பெரிய கோவக்காரன்னு. செயின் வேண்டாம், இங்க வா. தூக்கி போடுங்க. போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல. வேண்டாம், பக்கத்துல வர வேண்டாம். அங்க இருந்து சொன்னா போதும். இங்கே இருந்தா இவ்வளவு தூரத்துல இருந்தா எனக்கு மூடே வராது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அங்க இருந்து சொல்லுங்க போதும், இல்லன்னா நான் போறேன். ஏய் நில்லு நில்லு. ஒரு 2 அடி. வேண்டாம். இன்னும் 1. நோ, போதும். என்ன சொல்லணும் சொல்லுங்க. இந்த ஊர்ல அருந்ததி பூங்காவனம்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஏறக்குறைய 16 வருஷங்களுக்கு முன்னாடி 2 சின்ன குழந்தைங்க அங்க விளையாடுறதுக்காக வருவாங்க. ஒரு சின்ன கண்ணனும் ஒரு சின்ன ராதிகாவும். என்னென்னலாம் சின்ன சின்ன விளையாட்டுங்க அவங்க இன்னைக்கு விளையாடுனாங்க தெரியுமா? கண்ணுமும் கண்ணுமும் சேர்த்து வச்சு, நெத்தியும் நெத்தியும் சேர்த்து வச்சு, மூக்கும் மூக்கும் சேர்த்து வச்சு. ஏன் இருக்கா? அந்த கண்ணனும் ராதிகாவும் இன்னைக்கு பெருசா வளர்ந்துட்டாங்க. இனிமே என்னைக்கு உதடு சேர்த்து வச்சு விளையாடுறது? ஏய், இந்த செயின் செயின் என்னவ நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஓடுறா. டேய், கண்ணை என்னடா குஷியா வர்றான்? என்னடா விஷயம்? என்னடா அது? கண்ணை புல்லாங்குழல உள்ளார முழுங்கிட்டான் போல் இருக்கு. அதான் பதில் கூட விசில்லே வருது. ஏண்டா என்னடா இவ்வளவு சந்தோஷம் உனக்கு? ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் சொல்றா? ஒண்ணு இல்லன்னு சொல்றல. நிறுத்து. நேத்து ராத்திரில இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன் பேச்சுல பார்வையில ஏதோ வளவள கொளகொள. டேய் கண்ணா, டில்லி கிளவி, அப்ப விஷயத்தை சொல்லு. ஒண்ணு இல்லன்னு சொன்னா கேளுங்களேடா. இந்தா பசங்களா, பெரிய வீட்டுக்கு எப்படி போகணும்? என்ன விஷயம்? நான் அங்கதான் போகணும். இவன் அந்த வீட்டு போயிருந்தான். அப்படியா? ராதியாவுக்கு நீ என்ன வேணும்? நான் அது வந்து என் மாமா பொண்ணு. முறை மாப்பிள்ளையா? நான் ராதியாவுக்கு டான்ஸ் மாஸ்டர். அரங்கேற்றத்துக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்க்கணும். பாட்டு கூட நானே தான் பாடுறேன். அவங்க எல்லாம் பிளைட்ல வந்தாங்க, நான் ட்ரெயின்ல வர்றேன். இது நேரா போய் வலது பக்கம் திரும்பினா பெருசா தெரியும். அதான் பெரிய வீடு. போங்க தம்பி. என்ன கண்ணா, உன் பின்னாடியே இந்த ஊரெல்லாம் ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இப்போ உள்ளத சொல்லு. டேய், இப்போ உங்களுக்கு என்னடா தெரியணும்? அந்த ராதிகா விஷயம் தான். ராதிகா விஷயமா? அவ ஆளு எப்படி? பாஞ்சா பாஞ்சா? அது உனக்கு புரியாது. அப்ப வயசு என்ன? வயசு என்ன, ஒரு 19 இருக்கும். 19ன்னா அதான். நெல்லுடா. அவ வந்த 2-3 நாள்ல என்னென்ன நடந்தது? டேய் போடா. என்னென்ன நடந்தது? நான் எப்படி அது நடந்துருச்சா? அறிவு இருக்கா உனக்கு? கிளைமாக்ஸ் இப்போ கேக்குறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு கண்ணா. அவ வந்த விஷயமே எனக்கு பாட்டி சொல்லிதான் தெரியும். எப்போ எப்படி? ஒரு நாள் காலையில. கண்ணா, ஐயா எங்க? என்ன பாட்டி? டெல்லியில இருந்து உன் மாமன் பொண்ணு ராதிகா வந்திருக்கா. அவ வந்ததுல இருந்து இந்த வீடு பூரா உன்னதான் தேடிட்டு இருக்கா. ஐயோ, கண்ணத்தான் எங்கன்னு நீ பாத்தியா? அவளே பின்னாலதான் இருக்கா, போய் பாரியா. அப்புறம் நீ போய் பாத்தியா? இல்ல. ரீலோடாத. நிஜமா நான் போவே இல்ல. எனக்கு தெரியாதா நான் அவங்க பின்னாடி போனா அவங்களுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடும்னு? இங்க தாண்ட பாயிண்ட பிடிக்கிறான் நம்மால. நான் பேசாம ரூம்ல படுத்துட்டேன். அப்புறம் மத்தியானம் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சாமி குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போனேன். படியறங்களான்னு பார்த்தா அவ அப்பதான் குளிச்சு முடிச்சிருந்தா. குளிச்சு முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டா. இருந்தாலும் ஜாக்கெட் போட்டுட்டு இருந்தா. அத நீ பாத்தியா? அப்புறம் எனக்கு வெக்கம் வந்துருச்சு. நான் மெதுவா திரும்பி நடந்தா கூப்பிட்டா. எப்படி? கண்ணத்தா.
அப்புறம் நான் வந்ததுல இருந்து உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? அதுக்கு நீ என்னடா சொன்ன? எனக்கு எப்படிதான் தோணுச்சுன்னு தெரியாது. கவிதை தான் வாயில வந்தது, கொட்டிட்டேன். என்னது? என் கனவில் உன் திருமுகத்தை கண்டு மயங்கிக் கொண்டிருந்தேன். ஆஹா, வெரி குட்ரா, வெரி குட். அதுக்கு அவ என்ன பண்ண? நம்ம கதைகள்ல வர கதாநாயகி மாதிரி முகம் செவந்து தன் பெருவரலால படிக்கட்டுல கோலம் போட்டான். அப்புறம் என்ன, அணுகுண்டு போடுற மாதிரி என் துருப்புச்சீட்டை இழுத்து விட்டேன். எப்படி? முகம் மட்டும் இல்ல, உன் உடம்பு உன் தல தலன்னு இருக்கு. அதுக்கு அவ என்னடா பண்ணா? என்ன அணைக்கிறதா நினைச்சுக்கிட்டு தாவணி அணைச்சுக்கிட்டா. ஐயோ, தூள்டா தூள். டே, கேட்டீங்களா? இவன் சாதாரண கண்ணன் இல்ல, சாட்சாத் கோகுலத்துல இருக்கிற ஒரிஜினல் கண்ணன். அப்புறம் என்ன, சுத்தி முத்தி பார்த்தேன், பக்கத்துல யாரும் இல்ல. என் கண்ணாலேயே கூப்பிட்டேன். எப்படி? இப்படி. அப்போ அவ வந்தாளா? வந்தாளாவா? மெல்ல மெல்ல வெக்கத்தோட வந்தா. எது வரைக்கும் வந்தாடா கண்ணா? கிட்ட வந்தா. கிட்ட என்ன? நெருங்கிட்டா. அப்புறம் வெக்கப்படாம அவகிட்ட நான் அதை கேட்டுட்டேன். எதை? என் உதட்டுல ஒரு கிஸ். அதுக்கு அவ என்ன செஞ்சா? உன்ன மாதிரி தான் ஷாக் ஆயிட்டா. பின்ன என்னாச்சு? இப்போ அவ சுத்தி முத்தி பார்த்தா. யாராவது வந்துட்டாங்கன்னா? யாரும் வரமாட்டாங்க, குடு. புழுகு புழுகு, பயங்கரமான புழுகு. அந்த புழுகு ஆகாச புழுகு. பாம் அணுகுண்டு. இந்த அணுகுண்டெல்லாம் எங்க தலையில ஏன்டா தூக்கி போடுற? அதை நாங்க நம்பிடுவோமா? வேண்டாம், நீங்க யாரும் நம்ப வேண்டாம். நீங்க நம்பணும் நான் சொன்னேன். போங்கடா. இருங்க, இத பாத்தீங்களா? செயின், கோல்ட் செயின். இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? படிங்க. ராதிகா, அவளோட செயின். இது எப்பவும் என் நெஞ்சு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி அவ கையால என் பாக்கெட்ல போட்டா. நான் சாப்பிடாம சாப்பிட மாட்டா, நான் தூங்காம தூங்க மாட்டா, நான் இல்லாம அவ எங்கேயும் வெளியவே போக மாட்டாடா. அண்ணனே, இவதான் ராதிகா. கண்ணனே, நாங்க மேட்னி ஷோ சினிமாக்கு போறோம். கண்ணனா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போலான்னு பெரிய தாத்தா சொன்னாங்க. ஆனா ராதிகாக்கா நான் இருக்கேன்ல, பின்ன இருக்கு கண்ணனான்னு சொன்னாங்க. ஏய் தப்பு, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. அண்ணா ராதிகாக்கா தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுச்சு. சரி சரி, சீக்கிரம் போடா, பணம் போட்டுருவான். போ போ. வா வா வா. டேய், ஏன் போய் சொன்ன? பெரிய தாத்தா அப்படி ஒண்ணும் சொல்லியே. அது சும்மா சொன்னாக்கா, கண்ணனுக்கு கோவம் வட்டம் தான். ரோல்டு கோல்டு. அப்ப என்ன சொன்னீங்க? நீங்க சாப்பிடாம அவ சாப்பிட மாட்டா, நீங்க தூங்காம அவ தூங்க மாட்டா, நீங்க இல்லாம அவ வெளியே போக மாட்டா. நல்லா அளந்து விட்டுருக்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டேய், அவனை கிண்டல் பண்ணாதடா. நேத்து ராத்திரி இப்படி எல்லாம் அவன் கனவு கண்டிருப்பான். அதத்தான் சொன்னான்டா. இல்லடா, அவன் குளத்தங்கரையில பார்த்தது ராதிகாவை இல்ல, டெல்லி கிழவி. நிறுத்துங்கடா. நீ ஏன்டா கோவப்படுற? கதை அளந்து விட்டது நீ, நாங்க இல்ல. நான் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். எப்போ? ஒரு வாரம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க எல்லார் முன்னாடியும் அவளை என்ன கிஸ் பண்ண வைக்கிறேன். இல்ல, என் பேர் கண்ணா இல்ல. அடுத்த வாரத்துல இருந்து குப்புசாமின்னு மாத்த வேண்டியிருக்கும். நீ போய் விளையாட, எனக்கு ரிஹர்சல் இருக்கு. அந்த பக்கம் போகாதீங்க, கண்ணனா இருக்கும். இருந்து எனக்கு என்ன பயமா? நான் பாத்துக்கிறேன். போடா மொட்டை. ஏதாவது அவசர உதவி தேவைன்னா ஒரு விசில், நான் வந்து விழுந்துடுறேன். ஓய் டெல்லி, என்ன? இங்க வா. எதுக்கு? வாங்குறல. எதுக்குன்னு சொன்னாதான் வருவேன். முதல்ல வா, அப்புறம் சொல்றேன். வேண்டாம், கடிச்சு கொதறதுக்கு தானே நான் போறேன். இப்ப நீ போன, எனக்கு ரிஹர்சல் இருக்கு.
உன்னாக்கு ரிஹர்சல். என் செயினை காட்டி காட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அத ராத்திரியில நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப காதோட காதா சொல்றேன். இப்போ நீங்க வா. உத்தரவு போடுறாரு. பெரிய ராஜாவா? ஆமா, நான் ராஜாதான். இந்த வீட்டுக்கே மகாராஜா. என் வாய் அசைஞ்சாதான் இங்க இருக்கிற மேஜையில இருந்து நாற்காலி வரைக்கும் நகரும். இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க. அவ்வளவு என்னத்துக்கு திருவிழா கமிங். அப்போ பார், பூர்ண கும்பம் முதல் மரியாதை யாருக்குன்னு அப்ப தெரியும் நான் ராஜாவா இல்லையா. இருக்க நீங்க பெரிய ராஜா தானே? இந்த கிரீடத்தை வச்சுக்கோங்க. எனக்கு ரிஹர்சல் இருக்கு, நான் போறேன். ஏய், ரிஹர்சல்கா போற? என் பெர்மிஷன் இல்லாம எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். ரெடி 1 2 தத்தித்தகனக ஜம் தரி கிடதகதாம் அடித்தாம் தகதித்தகனக ஜம் தரி கிடதகதாம் அடித்தாம். இந்தா நீ இப்படி. எல்லாரும் ரெடி? ரெடி. ஃபார்வர்ட் மார்ச். 1 2 தத்தித்தகனக ஜம் தரி கிடதகதாம் அடித்தாம் தகதித்தகனக ஜம் தரி கிடதகதாம் அடித்தாம் தத்தித்தகனக ஜம் தரி கிடதக ஜன ஜனக குந்தரி தகுந்தரி கிடதக தகதித்தகனக ஜம். ராசா. ஒன்ஸ் மோர். ரெடி 1 2 ராதிகா வாமா ஒன்ஸ் மோர். வேண்டாம், ரிஹர்சல் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்ன என்ன ராஜாமணி என்ன கூப்பிடுறாங்க. என்னையா? ஓகே பசங்களா, நான் போறேன்னு கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா ரிஹர்சல் பண்ணணும். அப்ப நான் வரட்டேன். ஐயோ பசங்களா பார்த்து, இது ஒரு மாதிரி. ஏண்டா மொட்டை, எதுக்கு அவர் கூட சேர்ந்து நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க? அவர் சம்திங் கொடுத்தாரே. ஏண்டா நான் உங்களை சினிமா கூட்டிட்டு போல, ஐஸ்கிரீம் வாங்கி தரல, பாப்கார்ன் வாங்கி தரல? அதெல்லாம் பழைய கதை. லேட்டஸ்டா சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. யாரு? அவரா? ஓ அப்படியா, சரி நான் கேட்பரிஸ் தரேன். ரஜமணி, ரஜமணி ஏன் கூப்பிட்ட? அண்ணா ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம கோயில் திருவிழா போன 16 வருஷமா யார் பேர்ல நடந்துகிட்டு இருக்கு? ஏன் பேர்ல? ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல. ஏன்? அத ராதிகா பேர்ல நடத்துறதுக்கு பெரிய தாத்தா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி எல்லாம் அந்த டெல்லி பாட்டி தான். அப்படியா? ஏய், நீ ஒரு புடி பிடிக்கல. இந்த வருஷம் பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லாம் ராதிகாவுக்கு தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது ராஜமணி. பெரிய தாத்தாவை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியாதா? பாரு, எப்படியாவது புடுறா, இல்லன்னா அவமானம். தாத்தா டிடிடி, பெரிய தாத்தா டுடுடு. வாடகண்ணா வா. தாத்தா ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? டல்லா? எப்படி சுடுது? ஆமா சுடுது. ஒண்ணும் இல்லையடா. ஐயோ சுடுது. காலையில என்ன பச்சை தண்ணியில குளிச்சீங்களா, வெந்நீர்ல குளிச்சீங்களா? பச்சை தண்ணில. அதான், இந்த வெதர்ல பச்சை தண்ணியில குளிக்கலாமோ? வெந்நீர்ல குளிக்கணும். காலையில எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 4 இட்லி. ஐயோ தப்பு பண்ணிட்டீங்க. இந்த வயசுல நானே 5 இட்லி சாப்பிடுறேன். நீங்க 10 இட்லி சாப்பிட வேண்டாமோ? இந்த வீட்டுல உங்களை யாருமே கவனிக்கிறது இல்லையா? இந்த ராஜமணி என்ன பண்றான்? ஆமா, இதெல்லாம் எதுக்குடா இந்த குல்லாலாம் போடுற நீ? குல்லா? நான் உங்களுக்கு? நோ நோ நோ, நெவர் நெவர். தாத்தா, நம்ம டெய்லர் இருக்கானே வாடாமல்லி, அவன் என்ன தருமா பண்ணா? இந்த 16 வருஷமா பூர்ண கும்பம் முதல் மரியாதைக்கு நான் பட்டுல ஜிலு ஜிலுன்னு சட்டை போடுவேன்ல, இந்த வருஷம் அவன் காட்டன்ல கண்டாபியா ஒரு கலர்ல சட்டை எடுத்து வச்சிருக்கான். போய் கிழிக்கேன்னு கிழிச்சிட்டேன். இப்ப தெரியுது நீ ஏன் என்ன குல்லா போடுறேன்னு. தெரியுதா? குல்லா விஷயம் தெரியுதா? ஏன் தாத்தா வச்ச உங்களுக்கு தெரியாதா? நான் தானே உங்க வாரிசு. ஆட்டுக்குடி கூட என் பேரை தானே வச்சிருக்கீங்க. தாத்தா, இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த டெல்லி குரூப் இருக்கே, டெல்லி குரூப் மோசமான குரூப். என்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கிடையாது. சுத்தி வளைச்சு வந்து உங்க தலையில இவ்வளவு பெரிய ஐஸ் வச்சிருவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஜுரம், உடம்பு ஒத்துக்காது, ஜாக்கிரதையா இருங்க. சரி சரி, நீ போயிட்டு வா, போயிட்டு வா. அப்ப நான் போலாமா? டெஃபினட்டா போலாமா? அப்போ எனக்கு தானே அந்த பூர்ண கும்பம் முதல் மரியாதை எல்லாம் எனக்கு தானே தாத்தா? அப்ப நான் வரட்டா? நான் சொன்ன மாதிரியே பெரிய தாத்தா கிட்ட போய் சொல்லணும். அவர் ஒத்துக்கலன்னா இந்த வீட்ல பெரிய கலாட்டா நடக்கும்னு சொல்லணும். ஓகே, போடா.
போடா வாடா எல்லாம் கூப்பிடாத. நானும் உனக்கு ஒரு மரம் மாப்பிள. ஐயோ போயிட்டு வாங்க மாப்பிள்ள ப்ளீஸ். எல்லாரும் வாங்க. வா போ 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 போ. ஏய் பெரிய தாத்தா. என்னடா ஏய் போட்டு பேசுற? பெரிய தாத்தா உனக்கு வயசு எவ்வளவு ஆகுது? ஏன் எதுக்கு? எதுக்கா எவ்வளவு ஆகுது? ஒரு 60ன்னு வச்சுக்குவேன். அப்ப என்னோட ஒரு சைபர் தான் அதிகம். அப்ப நான் சொல்றது கேட்கலாம். சொல்லு. இந்த வருஷத்தோட பூர்ண கும்பமும் முதல் மரியாதையும் ராதிகாக்கா பேர்ல தான் நடக்கும். நடக்கலன்னா நீ நைட்ல தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போடுவோம். கல்ல நீயும் போடுவியோ? போதுமே. ஓடுங்க ஓடுங்க. தாத்தா என்னம்மா என்னம்மா என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லுமா. அழாத, அழாம சொல்லு. இங்க யாருக்குமே என்ன பிடிக்கல. நான் ஊருக்கு போறேன். ஐயே யாரு சொன்னது? நீன்னா தான் எல்லாருக்கும் உயிராச்சே. அழாதடா. எப்படி அழாம இருக்க முடியும்? இந்த வீட்டுல எல்லாமே கண்ணு தனக்குதான். வேலைக்காரங்களுக்கு கூட அவர்னா ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி. திருவிழான்னு எவ்வளவு ஆசையா வந்த. இந்த வருஷம் பூர்ண கும்பம் முதல் மரியாதை என் பேர்ல நடத்தினா அட்லீஸ்ட் வேலைக்காரங்களாவது என்ன மதிப்பாங்க. நீ வந்தன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வருஷம் பூர்ண கும்பமும் முதல் மரியாதையும் உனக்கு தானே. நிஜமாவா? ஆமா. அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா சொல்றேன். கண்ணா கண்ணா. என்ன ராஜாமணி? போயிடுச்சு போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? பூர்ண கும்பமும் முதல் மரியாதையும் தான். எங்க? ராதிகா கைக்கு. நிஜமாவா சொல்றேன்? ஆமாண்டா, என் கண்ணால பார்த்தேன். தாத்தா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. என்னடா சொல்ற? பூர்ண கும்பம் முதல் மரியாதையும் ராதிகாவுக்கு தான் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா? இல்லடா கண்ணா, அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம். சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா? ஆமா, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். பேத்திய பார்த்த உடனே பாசம் பொங்கிட்டு வந்துருச்சுல்ல. நான் அண்ணியன் ஆயிட்டல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணும் பேச வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எனக்கு தாத்தாவும் இல்ல, நான் உங்களுக்கு பேரனும் இல்ல. டேய் கண்ணா, என் பேரை சொல்லி கூப்பிட கூட உங்களுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது. I hate you. டேய் கண்ணா, நான் சொல்றேன் கேளுடா. டேய் கண்ணா, I hate you. Go. I hate you.